ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஹே, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். பாட்டுலாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி என்னடி இப்ப சொல்றேன் தங்கம். இந்த சமஸ்தானத்துக்கு எப்பவுமே நீதான் ராணி, நான் தான் ராஜா. நீ மகாராணி, நான் மகாராஜா. உண்மையாவா? உண்மைதான். நீ சொல்றதுலாம் என்னால நம்பவே முடியல. போ, நம்பிதாண்டி ஆகணும். அது எப்படி சொல்லு? ஆமா, எதுக்கு ஆண்டவன் படைச்சு விட்டுருக்கிறான்? நம்ம இளக்கன்று குட்டிகளை துள்ளி விளையாடுறதுக்காகத்தான். அப்பக்கப்ப காதல் லீலைகள்ல தவழ்ந்து விளையாடணும். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. வா, இங்க வா. இரு வரேன். இவளுக்கு கண்ணு இருக்கு பத்தியா? ஆமா. இதுவளுக்கு கண்ணு இருக்குல்ல, இவளுக்கு கண்ணு பட்டுச்சு வச்சுக்கியா, அந்த இடமே உருப்படாது. அதுக்கு தானே துத்தி வைக்கணும். நெருப்பள்ளி கிணறு போடணும். ஒருத்தி போடுறா பத்தியா கிராசாவி, அவளுக்கு கண்ணு பட்டுச்சுனாலே அந்த இடத்துல வந்து புல்லு முளைக்கிறதுக்கே என்ன ஒரு 10-25 வருஷம் ஆகும். ஏன்னா கண்ணுக்குள்ள நெருப்பு கண்ணுதான். அவ காலடி மண்ணையாக்கம் எடுத்து நல்லா சுத்தி முக்குச்சந்தில போட்டு கொளுத்தணும். பாக்குற பார்வையாக்கும். 2 சின்னஞ்சிருசுங்கன்னா கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கிறதுனே. இதுல என்ன இருக்குது? அது என்னவோ தெரியல, சில பேருக்கு கண்ணுக்கு ஒரு வருத்தமாவும் ஒரு மாதிரிலாம் இருக்கும். பல்லு இருக்கிறவன் பக்கோடா இல்லாத உனக்கு எங்கேயோ ஒரு மாதிரி குத்துது, கொடையுது. என்ன கருமமோ. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்டா செல்லம். என்ன? எப்பவுமே இருக்கத வச்சு அழகு பார்க்கணும். கண்டிப்பா. இல்லாத ஒண்ண உட்காந்துட்டு நோண்டி நொங்க இருக்க கூடாது. சரி விடு. புரியுது, அவளுக்கு புரிஞ்சா சரி. சரி, என்னம்மா புரிஞ்சுக்கிட்டியா? இங்க மகாராணியோட கட்டளை. ஆமா. ஆண்டவன் படைச்சான் உங்கிட்ட கொடுத்தா அனுபவிக்க வேண்டும் நானேதான். அது ஒரு தலையெடுத்து நீ வாங்கிட்டு வந்து வர்றோம். காலையில துணி துவைக்கணும், மதியானம் சமையல் செய்யணும், சாயங்காலம் பாத்திரம் விளக்கணும். யாரு இப்படி ஒரு யாரு? நான் தான். இப்படி ஒரு மகாராணி கட்டுனா இந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் 3 வேளை காப்பி, 2 வேளை சோறு, 1 வேளை பழைய கஞ்சி. யாராச்சும் ஓட்ட கேட்டவங்களா இதெல்லாம் சொல்லு. நாளைக்கு நான் ரோட்ல ஒரு காரியத்துக்கு வெளியில போயிட்டு இருந்தேன். என்ன நினைப்பாவ? நீ தானே சொன்ன உண்மையா பேசுன. எப்பயுமே எல்லா இடத்துல உண்மையை பேசக்கூடாது. இது ஒரு பொது வெளி, அதனால உண்மையை பேசக்கூடாதோ? லூசு பையல. பின்னைக்கு நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போறேன்னு வச்சுக்க, 4 பேர் என்னைய பத்தி என்ன நினைப்பாவ? இப்ப லாஸ்டா பேசுனதை மட்டும் நீங்க மறந்துடுங்க. இவ என்னமோ மேனா மின்னிக்கிட்டு இருப்பா போலுக்கு. என்ன இவன் தான் செய்யறான்னு நினைக்க அசிங்கம் பிடிச்சவனே. ஆமா மேனா மினிக்குதா. இங்க மகாராணி மேனா மினிக்குதா. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாங்கதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் தான் செய்வேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சோறு வாங்கணும்ல, திங்கணும்ல, பட்டினியா கிடக்க முடியுமா? இது என்ன திட்டுற மாதிரியே இருக்குப்பா. இல்ல நான் நடக்கிறது சொல்லுறேன். எல்லாத்தையும் வெளியே சொல்லாத, சரியா? சொன்ன சொல்லக்கூடாதுன்னு. எல்லா கண்ணும் நல்ல கண்ணு இல்ல. பாக்குற கண்ணு எல்லாம் கருங்கண்ணு, வெந்த கண்ணு, வேகாத கண்ணு, உண்ட கண்ணு, மூளை கண்ணு, அவிஞ்சு போன கண்ணு. பாக்குற பார்வையில அப்படியே பத்திக்கிட்டு எரியுதோ என்னவோ தெரியல. இங்க அப்படியே பத்திக்கிட்டு அப்படியே தகன்னு எரியும். கையிலேயே முத்தம் கொடுத்தேன். விரல் எச்சல் பண்ணிட்டேன். மகாராஜாவோட முத்தம் தானே.